மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாய்நாடு தாய்மொழி என அனைத்திலும் பெண்களை முன்னிலைப்படுத்தி வரும் நம் நாட்டில் சமீப காலமாக மிக கொடூரமான முறையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இழைக்கப்படுகின்றன. இரவு நேரங்களில் மட்டும் பெண்களை தனியாய் அனுப்ப தயங்கிய நிலை மாறி இன்று பகலிலும் கூட நிம்மதியாக செல்ல முடியாத சூழல் பெண்களுக்கு உருவாகியிருக்கிறது. பாதுகாப்பு மிக்கதாக கருதப்பட்ட பள்ளி வளாகங்களிலும் கூட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். சமூகத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டியது அதைவிட முக்கியம். இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளில் 2.41% தமிழகத்தின் பங்கு என்கிறது இந்திய குற்றவியல் துறை. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளின் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் குற்றம் செய்தவர்கள் அடைந்த தண்டனை விகிதமோ மிகவும் குறைவு. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 2446 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதில் 6 பேர் மீது மட்டுமே குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம்? பெண்களுக்கு எதிராக குற்றச் செயலில் ஈடுபடுபவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை போதவில்லையா? சீரழிந்து கொண்டிருக்கும் நமது சமுதாயத்தில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி? இதுபோன்ற கேள்விகளுக்கு விடை தருகிறார் திருப்பூரில் இருந்து நம்முடன் இணைந்திருக்கும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில செயலாளர் வாசுகி. அவருடன் பேசலாம். வணக்கம் வாசுகிமா. தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து பல நாட்களாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதற்கான தீர்வு இன்னும் நமக்கு கிடைத்தபாடில்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிக்க என்ன காரணம்? இப்ப தினசரி இந்தியாவில 93 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. தமிழகத்துல தினசரி 3 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டா தமிழகத்துல ஒரு நாளைக்கு 1க்கும் மேற்பட்ட குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்ப இதற்கான காரணங்கள்னு நம்ம பார்க்கும்போது பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா குறிப்பாக ஒரு 2-3 நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு, பெண்ணை பற்றிய அடிப்படையான ஆணாதிக்க பார்வை. அவளை ஒரு பாலியல் பண்டமாக அனுபவிக்க வேண்டிய, ருசிக்க வேண்டிய, ரசிக்க வேண்டிய பொருளாக பார்ப்பது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் சமூகத்தினுடைய எல்லா தளங்களிலும் மக்களுடைய சிந்தனை ஓட்டத்திலும் இரண்டர கலந்திருக்கிறதுங்கிறது இதற்கான ஒரு அஸ்திவாரம். அதையும் தாண்டி சில உடனடியான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒண்ணு நிச்சயமாக அதிகரித்து வரக்கூடிய போதை பழக்கம். நம்ம தமிழகத்தை மட்டும் தனிமைப்படுத்தி விமர்சனம் செய்ய முடியாது. இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல இதுதான் நிலைமை. அது அரசாங்கங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆதாரமாக இதை பார்க்கிறார்கள். குடியை கெடுக்கும்னு சட்ட ரீதியான எச்சரிக்கை போடுவதோடு அவர்களது கடமை முடிஞ்சு விட்டதா நினைக்கிறாங்க. போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக, குறைப்பதற்காக எந்தவித பிரச்சாரமோ தமிழகத்துல ஒரு இன்ச்சு கூட செய்யப்படல. வரக்கூடிய வருமானத்துல ஒரு 5% இதற்காக ஒதுக்குவதுங்கிற முடிவை கூட எடுப்பதற்கு தமிழக அரசு தயாராக இல்லை. இது குடிப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், குடிக்காதவர்கள் அப்பாவிகள்னு நம்ம ஒரு புதிய சூத்திரத்தை உருவாக்க முடியாது. ஆனால் குடிபோதை என்பது தவறு செய்வதற்கான துணிச்சலை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை ஏத்துக்கணும். ஆகவே விற்பனையை, உற்பத்தியை குறைப்பது, கட்டுப்படுத்துவது, போதை பழக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம்ங்கிறத ஒரு அவசிய கடமையாக அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. 2வது, இந்த பிரச்சனை என்று வரும்போது புலன் விசாரணை செய்கிற, நீதி வழங்குகிற அமைப்புகள், இதுல நீங்க கூட சொன்னீங்க, தண்டனை விகிதம், கன்விக்ஷன் ரேட் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனாலதான் எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள் பலகட்டமாக போராடி நிர்பயாவுக்கு நடந்த பிரச்சனைக்கு பிறகு, வர்மா குழு பரிந்துரைக்கு பிறகு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013, அதுல ஒரு பிரிவு 166A, ஐபிசி 166A பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரி, அதை போல அரசு அதிகாரி மேல தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. 6 மாதம் முதல் 2 வருடங்கள் வரை தண்டனை என்பது அதுல இருக்கு. அப்ப தமிழகத்துல இப்படி ஏராளமான அதிகாரிகள் இருக்காங்க. பொள்ளாச்சியில சீஃப் மினிஸ்டர் தலையிட்டாங்க, மொத்த பேரும் விழுந்தடிச்சு பொள்ளாச்சியில தான் இருந்தாங்க. அப்ப சீஃப் மினிஸ்டர் தலையிட்டா ஒரு மாதிரியான விசாரணை, சீஃப் மினிஸ்டர் தலையிடலன்னா கண்டுகொள்ளாத போக்கு அப்படிங்கறது நியாயம் இல்லை. ஆகவே முறையாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் மேல 166A பிரிவின் கீழே நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாட்டை
செய்யணுங்கிறத நம்ம வலியுறுத்தலாம். மூணாவது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது தட்டி கேட்பதற்காக செய்வது அரசாங்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களாக இருந்தாலும் கூட தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட கமிஷன்களுக்கு இருக்கு. மாநில மகளிர் ஆணையம், அதை போல மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். மாநில மகளிர் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்ன? எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள் தான் அது வரணும்னு ஃபைட் பண்ணி கொண்டு வந்தது. மிக வேதனையாக இருக்கிறது. அதனுடைய தலைவருக்கு வயசு 89ங்க. ஒரு நிமிடங்களுக்கு நீங்க சொன்னது போல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்கிறதுக்கு பலவிதமான காரணங்களை சொன்னீங்க. முதலில் நீங்கள் சொன்ன காரணம் ஆணாதிக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் பல பேர் கேட்கும் பொழுது இந்த நவீன யுகத்துல இன்னும் நீங்க ஆணாதிக்கம்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு நம்ம மேலேயே அவங்க குற்றத்தை திருப்புகின்ற ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பதிலடி என்ன? அதாவது பொதுவாக ஒரு பெண்ணை பார்ப்பது, ஒரு பெண் ஒரு பதவி உயர்வு பெறுகிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பல அலுவலகங்கள்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய திறமை கணக்குல எடுக்கப்படுறதில்ல. பெண் தன்னுடைய உடலை பயன்படுத்தி, அழகை பயன்படுத்தி மேலதிகாரிக்கு சொக்குப்பொடி போட்டு மயக்கி பதவி உயர்வு பெறுகிறார் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கு. அந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ஊடகங்கள்ல அந்த பயஸ் என்பது வெளிப்படுகிறது. நீங்க ஊடகத்துறையில இருக்கீங்க. பல ஊடகத்துறைகள்ல முக்கியமான அசைன்மெண்ட் பெண்களுக்கு கொடுப்பதுங்கிறது கூட இப்ப சமீபத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு புகழ்பெற்ற தமிழ் பத்திரிகை நீண்ட காலம் பெண் பத்திரிகையாளர்களை, ரிப்போர்ட்டர்ஸை எடுத்துக்கொள்வதே இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால எல்லா துறைகள்லயும் பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக நிலைமை இப்படிதான் இருக்கு. முன்னேறி இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா முழுமையாக ஆணாதிக்கம் போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப கூட நீங்க ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பெண்கள் மீதான வன்முறைக்கு என்ன காரணம்னா, நேற்றைக்கு கூட சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பார்த்தேன். பெண் உடை அணிவது அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அதாவது பெண் ஒரு குறிப்பிட்ட விதமாக உடை அணிந்து வந்தால் நடப்பதை குற்றம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்கிறதா? நீதித்துறை சொல்கிறதா? ஐபிசி சொல்கிறதா? காவல்துறையினரே பெண்ணினுடைய நடை உடை பாவனையை பார்த்து விட்டுதான் கேஸ பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஆகவே எந்த உடை அணிந்திருந்தால் பெண்ணுக்கு இந்த பிரச்சனையே வராதுன்னு சொல்லுவாங்களா? எந்த நேரத்தில் பெண்ணுக்கு பிரச்சனையே வராது, எந்த நேரம் பாதுகாப்பானது, எந்த இடம் பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே சொந்த பெற்றோர், அப்பா, சகோதரன், தாத்தா இவர்கள் பாலியல் வல்லுறவு செய்வதாக ஏகப்பட்ட புள்ளி விவரங்கள். அதனால எங்கேயும் பாதுகாப்பே இல்ல. ஆகவே நீங்க பிரச்சனைக்கான காரணத்தை இதுக்குள்ளேயே பெண்ணினுடைய உடை, பெண் நீங்க சொன்னது போன்ற புள்ளி விவரங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்க போதையின் மூலமாக இல்ல அந்த குடிபோதையின் மூலமாக ஒரு உணர்வு கெட்ட நிலையில் அந்த மனிதர்கள் இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அந்த போதையில தன்னுடைய சகோதரியிடமோ அல்லது தன்னுடைய தாயிடமோ அவன் தவறாக நடந்துக்கிறது இல்ல. அப்ப அவனுடைய உளவியல் ரீதியான காரணம் என்ன? இல்ல, மகளிடம் தவறாக நடந்துக்கிறாங்களே. மதுரையில கூட ஒரு இன்சிடென்ட்ல குடிபோதையில மகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்து அதை தடுக்கக்கூடிய அந்த போராட்டத்துல மனைவி அடிச்சு கணவன் இறந்து போயிடுறாரு. அதுல அந்த மனைவி ஒரு தற்காப்புக்காக செய்தார்னு சொல்லி காவல்துறை தலையிட்டு ஐபிசி 100 கீழே அந்த பெண்ணை விடுவிக்கிற ஒரு ஏற்பாட்டை நீதிமன்றத்தின் மூலமாக செய்தது. அதனால குடிபோதையில செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம்னு தெரியாதுங்கிறது தான் நிலைமை. நான் தான் சொல்றேனே, போபால்ல தாத்தா பேத்தியிடம் தவறாக நடந்து கொள்கிறார், தந்தை மகளிடம் தவறாக நடந்து கொள்கிறார். தஞ்சையில இருக்கக்கூடிய ஒரு அப்பா தன்னுடைய சொந்த மகள் பிபிஏ படிக்கக்கூடிய மாணவி 3 வருஷமா குடும்பமே நடத்தி 3 குழந்தைகள், சொந்த அப்பாவுக்கு மகள் குழந்தை பெற்று தரக்கூடிய விஷயம்ங்கிறது நடந்திருக்கு. இதெல்லாம் தினசரி குடித்து விட்டு நடக்கக்கூடிய விஷயம். அதனால குடிபோதையை கட்டுப்படுத்துவது, தடுத்து நிறுத்துவதுங்கிறது வன்முறையை ஓரளவுக்கு தடுப்பதற்கு உதவும். அது மட்டுமே காரணம்னு நான் சொல்லல. ஊடகங்களுடைய சித்தரிப்பும் நீங்க பாருங்க. முன்னால எல்லாம் கதாநாயகன் என்றால் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. இன்னைக்கு யதார்த்தத்தை காட்டுறோங்கிற அடிப்படையில கதாநாயகன் குடிப்பவனாக இருக்கிறான், பெண்களை பாலியல் சீண்டல் செய்பவனாக இருக்கிறான், திருடுபவனாக இருக்கிறான், பொய் சொல்பவனாக இருக்கிறான். இவங்க தான் இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் கணிசமான பகுதியினருக்கு. இது போன்ற பல காரணங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு கூறுகளாக இருந்தாலும்
ஆனால் பதிவு செய்கின்ற அந்த வழக்கு பதிவு செய்கின்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. இதுக்கு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள், உறவினர்கள் இவர்களினுடைய சீண்டல் அதிகமா இருக்கிறதுனால நம்முடைய உறவினர்களே நம்ம காட்டி கொடுக்கணுமா அப்படின்னு அந்த பெற்றோர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதா? இல்ல, அப்படி நினைப்பதற்கு குழந்தைகள் அப்படி பயப்படுவாங்க. இல்ல கணவர் இப்படி தப்பு பண்றாருன்னா மனைவி சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அதனாலதான் இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டத்துல ஒரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சம்பந்தப்பட்டவர்கள் தான் புகார் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு சமூக அமைப்பினுடைய, மாதர் அமைப்பினுடைய பொறுப்பாளர் அல்லது அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல இன்டென்ஷனோட, நல்ல நோக்கத்தோட குற்றத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையிடம் புகார் செய்தால் அந்த புகாரை பதிவு செய்து கொள்ளலாம்னு இருக்கு. எங்களுடைய அமைப்பின் சார்பாக பல சம்பவங்கள்ல நாங்களே எங்களுடைய மாவட்ட தலைவர், செயலாளர் பேர்ல கேஸ் கொடுத்து அந்த கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நியமிப்பதிலும் சிக்கல் ஏற்படுது. இப்ப தூத்துக்குடி புனிதா கொலை வழக்குல பாத்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்திற்கு அதை மாற்றிய பிறகுமே அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டதுல ரொம்பவே தாமதமாக செயல்பட்டு இப்பதான் அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? இது போன்ற வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் தயக்கம் காட்டுறாங்களா? இல்ல, பொதுவாகவே வந்து அரசினுடைய ஒரு அலட்சிய போக்கு அல்லது மாவட்ட நிர்வாகங்களுடைய அலட்சிய போக்காதான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி வந்து பிபி போஸ்ட கூட ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டாக ஆளுங்கட்சிக்காரர்களை கொண்டு நிரப்புவது அப்படிங்கிற முறையெல்லாம் பின்பற்றப்படும் போது அது இந்த மாதிரி சிக்கல்கள்ல கொண்டு போய் விடுது. இதெல்லாம் கூட கவனக்கு குறைவு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலங்கிற அடிப்படையில இதை நியமிக்க வேண்டிய அந்த அரசு அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் 166A பயன்படுத்தி அப்படிங்கறத நோக்கி கூட நம்ம போகலாம். வாசிகமா, நீங்க தொடர்ந்து ஒரு நேயர் நம்முடைய இணைப்புல இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து ஜெயசித்ரா, வணக்கம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாயிட்டே போகுது, ஆனால் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் மிகவும் கம்மியாகவே இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு நினைக்கிறீங்க ஜெயசித்ரா? இப்ப நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைவர் பேச அப்படியே மனசுக்கு ரொம்ப வேதனையாத்தான் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முழு காரணம் வந்து ஒண்ணு வந்து சினிமாவை சொல்லலாம், ரெண்டாவது வந்து கையில செல்போன் ஆயிடுச்சு, மூணாவது குடி. அந்த குடியை வந்து முதல்ல நிறுத்துறதை யாராலையும் நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது. அத வந்து வியாபாரத்தை கட்டுப்படுத்தலாம், இல்லாட்டி குறைச்சிடலாம், மொத்தத்துக்கு குறைக்கணும். எனக்கெல்லாம் அதான் இதனால குடும்ப வன்முறைகள் நிறைய நடக்குது. இந்த குடியினால குடும்ப வன்முறை, நீங்க சொன்ன மாதிரி பாலியல் வன்முறையோட குடும்ப வன்முறை, கணவன் மனைக்குள்ள சண்டை, குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாம போகாதுகளுக்கு சொல்ல முடியல வெளியில. ஏன்னா எல்லாரும் மனசுல அந்த ஆதங்கம் இருக்குது. அதை வந்து எல்லாரும் வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ள அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. குடிய வந்து முதல்ல இப்ப நிறைய இளந்தளிர்கள், பையன் இளவட்டங்கள் சொல்ல முடியாது, இளந்தளிர்கள் இந்த குடினால ரொம்ப வேதனை அடைகிறது. இதனால பல கெட்ட சகவாசம் வர்றது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி வன்முறைகள், குடும்ப வன்முறை, அதாவது பாலியல் வன்முறைகள் ரொம்ப வருது. இதுல குற்றவாளிகளை பிடிக்கிறத வந்து பிடிச்சு என்ன செய்யறாங்கன்றத முதலாக தெரிய முடியல. அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன, பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து வெளியில சொல்ல முடியாம பெற்றவங்க எவ்வளவு பேர் தவிப்பாங்க. இப்ப வெளியில வந்து சில விஷயங்கள் வந்து வெளியில வந்த பிறகு அந்த பொண்ணு டெல்லியில இறந்து போச்சு. அடுத்து இப்ப பெங்களூர்ல நடந்திருக்கு. பெங்களூர்ல இப்ப இந்த ஒரு வாரமா தொடர்ந்து நடக்குதுங்கிறாங்க. இப்ப நாடு எந்த நிலைமைக்கு போகுதப்போ? ஒண்ணு கல்வி அறிவு இவ்வளவு தூரம் போன பிறகும் மக்களுடைய மனநிலை மாறலையா? இல்ல சினிமானால ஆகுதா, செல்போன்னால ஆகுதா, டிவினால ஆகுதா, குடினால? குடி முதல்ல இல்லைங்களா? மத்ததுல குடிக்காதவங்க எத்தனை பேர் இதுல ஈடுபடுறாங்க? ஜெயசித்ரா, உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய குரல்லையே தெரியுது. வாசிகமா, இப்ப ஜெயசித்ரா சொன்னது போல குடியினால், போதையினால் கூடா நட்பு ரொம்ப அதிகமாகவே ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்திருக்கின்ற இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழுவாக ஈடுபடுறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த கூடா நட்பு என்பது இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குதா? கூடா நட்பு என்பதோடு சேர்த்து இந்த குடிப்பழக்கம் அவங்களுக்கு ஒரு துணிச்சலை தருகிறது என்பதோடு சேர்த்து இப்ப நீங்க வந்து மொபைல் போன்ல, இன்டர்நெட்ல மிக சுலபமாக ஆபாச காட்சிகளை, நீலப்படங்களை பார்த்துடலாம். முன்னால மோட்சம் தியேட்டர் அப்படி இப்படின்னு தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதை பார்த்தவுடன் அதை வந்து பரீட்சித்து பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ ஒரு பெண் கிடைக்க வேண்டி இருக்கிறது அதை பரீட்சித்து பார்க்க. அந்த நேரத்துல 1 வயது பெண் குழந்தையா 80 வயது மூதாட்டியாங்கிறது அவங்களுக்கு கணக்கிலேயே கிடையாது. பார்த்ததை, கற்றுக்கொண்டதை யார் மீதாவது பிரயோகித்து பார்க்க வேண்டும்ங்கிற வேகம்ங்கிறது வருது. இது ஒரு மாப் சைக்காலஜியாவும் மாறிக்கிட்டு இருக்கு. தப்பு பண்ணும்போது யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணணுங்கிற குற்ற உணர்வு கூட இன்றைக்கு அற்று போய் கொண்டிருப்பதற்கான காரணம், இதை வந்து வன்முறையாக, குற்றமாக பார்க்காமல் 10 பேர் சேர்ந்து ஜாலியாக செய்ய வேண்டிய பொழுதுபோக்கு அம்சமாக
இன்றைக்கு அந்த மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அதுல ஊடகங்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பங்களிப்புங்கிறது இருக்கு. இதுல கல்விக்கு என்ன ரோல்ங்கிறத நான் சீரியஸான ஒரு கேள்வியா கேட்க விரும்புறேன். படிச்சவங்க கூட தப்பு பண்றான், படிச்சவங்க கூட தப்பு பண்றாங்கன்னா படிப்பு பண்பாட்டை வளர்ப்பதே கிடையாது. கண்டிப்பாக அந்த படிப்பு எப்படி ஒரு மனிதனை மனிதனாக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து பேசலாம் வாசிமா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். மகளிரும் மக்களாட்சியில் தொடரும்.